தமிழ்நாட்டுக்கு ரூபாய் 45,000 கோடி வருமானம் தரும் மதுவை படிப்படியாக தடை செய்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் ரூபாய் 45 லட்சம் கோடி மருத்துவ செலவு குறையும். ஒரு சில இடங்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்ததை மட்டும் வைத்து பாஜக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடாது. காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோனேரி ராஜபுரம் ஊராட்சி வைக்கல் கிராமத்தில் உள்ள வைக்கல்நாதர் சுவாமி கோவிலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் நாளை நடைபெற உள்ள தனது 75வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று சிறப்பு தரிசனம் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறியதாவது: கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60 பேர் உயிரிழந்ததும் ஒரு வகையில் விபத்துதான். நிவாரணம் வழங்கப்பட்டது கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அல்ல, அவரால் வருமான இழப்புக்கு ஆளாகி தவிக்கும் அவர்களது குடும்பத்தினருக்குதான். எனவே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டது சரியா தவறா என்று விமர்சிப்பது தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்ப்பதை போன்றது. எனவே நான் அது குறித்து விமர்சிக்க விரும்பவில்லை. அந்த இடத்தில் தொடர்ச்சியாக சாராயம் காய்ச்சியது போலீசாருக்கு தெரியாமல் நடந்திருக்காது. இனி வரும் காலங்களில் அங்கு போலீசார் ரெகுலர் சோதனையில் ஈடுபட வேண்டும். தமிழ்நாடு அரசு படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு மது விற்பனை மூலமாக ரூபாய் 45,000 கோடி வருமானம் வருகிறது. ஆனால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதன் மூலம் ரூபாய் 4,50,000 கோடி மருத்துவ செலவு தமிழ்நாடு அரசுக்கு குறையும். கள்ளக்குறிச்சியில் முதலமைச்சர் நேரில் வந்து பார்த்தால்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அர்த்தமில்லை. அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு இயந்திரங்கள் அங்கு பார்வையிட்டு நடவடிக்கை எடுத்துள்ளன. இதனை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கத்தான் செய்யும். இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கும் போது தேர்தல் நியாயமாக நடக்காது என்று கூறுவது இந்திய தமிழக அரசியலில் வாடிக்கையான ஒன்றுதான். மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் சிறிது அதிகரித்திருக்கலாம். OPS, தினகரன், AC சண்முகம் போன்ற கூட்டணியில் நின்ற கட்சி தலைவர்கள் பாமகவுடன் வைத்துக் கொண்ட கூட்டணி ஆகியவற்றின் காரணமாக வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பதை வைத்து பாஜக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடாது என்றார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானம் கொடுத்த மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு. அது மாதிரி தர்மம் கொடுத்ததை அல்லது அரசாங்கம் கொடுத்தது ஒரு கஷ்டம், யாரும் விசாரம் இறந்தி மரணம் அடைஞ்சது அல்லது சாவு என்பது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான், ஒரு விபத்து தான் அது. ஸோ எப்படி மற்ற விபத்துகள் ஏற்படுற போது நிவாரணம் வழங்கப்படுதோ அது மாதிரி சாராயம் குடிச்சு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் இது சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு அல்ல நிதி, செத்து போனவங்க தவிர மிச்சம் இருக்கவங்களுக்கு தான், குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தானே நிதி. குடும்பத்தில் கஷ்டப்பட்டவங்க, சிரமப்பட்டவங்க, சில தாய் அத்தா அப்பா 2 பேரும் இறந்துருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்க படிக்க எதிர்காலத்தில் அந்த குடும்பத்தில் சம்பாதிச்சுட்டு இருக்க ஒருத்தர் இல்லாமல் போயிட்டார். ஸோ அந்த எதிர்காலத்தில் அந்த குடும்பத்தை வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிற குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு யாரும் பெரிய கோடீஸ்வரனோ பெரிய வசதியான ஆட்களோ நில சுவாந்தார்களோ பெரிய தொழிலதிபர்களோ இந்த 50-55 பேர் செத்ததில் யாரும் அப்படி இறக்கலை. யாரும் இன்னும் ஏழை பாலைகள், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், குறிப்பாக தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், மற்ற பல்வேறு சமுதாயங்களை சார்ந்த மக்களும் ஏழை எளியவர்கள் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதில் கொடுத்ததை விமர்சிக்க விரும்பலை. நான் அரசாங்கம் கொடுத்துருக்கு, அந்த தொகை சின்ன தொகையா பெரிய தொகையா, இவ்வளோ கொடுக்கலாமா இவ்வளோ கொடுக்கக்கூடாதா, இந்த ஆராய்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியமானதாக நான் கருதவில்லை. ஸோ எதிர்காலத்தில் என்ன வகையான தலைவர்கள் சொல்கிற சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி 10 லட்சம் 2 லட்சம் கொடுக்கும்போது இது கலாச்சாரம் குடித்து இறக்குறவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி, சரி இது மாதிரி எந்த குடிச்சு சேர்த்தாலும் அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்குது 2 லட்சம் கொடுக்குங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. கள்ளச்சாரம் சாப்பிட்றவங்களுக்கு, சாகிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனோபாவமோ எண்ணமோ அந்த ஏரியாக்களில் எத்தனை தடவை இன்ஸ்பெக்ஷன் போனாங்க, எங்கே போனாங்க, கள்ளச்சாரம் காய்ச்சுறாங்களா, எங்கேயாவது பிடிச்சிருக்காங்களா, இதெல்லாம் ரெகுலராக இது மாதிரி எங்கேயாவது 50 பேர் 100 பேர் செத்த உடனே எல்லாரும் போய் நிற்கிறது என்ன பிரயோஜனம்?
அதனால் ரெகுலராக வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனோ ரெகுலராக வந்து ஆய்வுகளோ செய்யப்பட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுவது அதன் மூலமாக விற்பனை செய்யப்படுவது குடிப்பது எல்லாம் தடுக்கப்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும் அரசாங்கம். ஸோ பூரண மதுவிலக்குங்கிற போது அரசு கடைகளில் விற்கிறது நிறுத்தப்பட்டாலே தனியாரும் இந்த மாதிரி அதில் சிட்டா நடவடிக்கை எடுத்து பூரண மதுவிலக்கு வர்ற போது தடுத்துட முடியும். அப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு 45,000 கோடி வருமானம் வருது. ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி இதன் மூலமாக மதுவிலக்கு மூலமாக அரசாங்கத்துக்கு வருது. ஆனால் மக்களுக்கு ஏற்படுற தீமை வந்து 45,000 கோடியாக இருக்கும். 45,000 கோடி வருமானம் வருதுன்னா அது 4.5 லட்சம் கோடி அதுக்கு மேலே கூட. அதனால் உடல்நல பாதிப்பு எல்லாம் மக்களுக்கு வரும்போது அரசாங்கம் தான் திருப்பி மருத்துவ ரீதியாக செலவு பண்ணணும், ஆஸ்பத்திரியை கூட்டணும், மருந்து இந்த மாதிரி போகிற போது அந்த செலவு அரசாங்கத்துக்கு அதிகமாகும். இந்த செலவு வந்து நிறுத்திட்டா மதுவிலக்கு கொண்டு வந்தால் அந்த செலவு குறையும் ஒன்று. அதனால் மக்களுடைய நலன் கருதி ஒரே நேரத்தில் இல்லைனாலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5,000 கடைகள் இருக்குது, ஒரு 3,000 பார் இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அது வருஷம் 2-3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுத்தணுங்கிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேண்டுகோள். அரசாங்கம்ங்கிறது முதலமைச்சர் மட்டும் அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்துக்கு முதலமைச்சர் தலைவர், அதில் வந்து அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இருக்காங்க, மாவட்ட எஸ்பி, கலெக்டர், மேலே ஹோம் செக்ரட்டரி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட பல அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருக்காரு, உதயநிதி அமைச்சர் வந்து பார்த்துருக்காரு, அந்த லோக்கல் மினிஸ்டர்ஸ் 2 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இது நடந்து போன சம்பவம் ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கணும், நல்ல முறையில் அங்கே காப்பாற்றுக்கிறதுக்காக தான் சுகாதார அமைச்சரையே வந்து முதலமைச்சர் அனுப்பி வந்து பார்த்துருக்காங்க. அதனால் இது முதலமைச்சர் வந்து பார்த்தா தான் அரசு நடவடிக்கை எடுத்ததாக அர்த்தம் கிடையாது. முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்ததே அரசாங்கம் பார்த்தது மாதிரி தானே. அரசாங்கம் பார்த்தது தான் முதலமைச்சருடைய மேற்பார்வையில் தான் இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எதிர்கட்சியின் சார்பில் வந்து எதிர்கட்சிகள் சொல்லத்தான் செய்வாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அரசு இயந்திரத்தின் சார்பில் இவ்வளோ பேர் வந்திருக்கிற போது அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இடைத்தேர்தல் நடக்கிறதோ, இடைத்தேர்தலில் ஒரு கட்சி இடைத்தேர்தலில் வந்து புறக்கணிக்கிறதோ, அப்படி புறக்கணிக்கிற போது வந்து தேர்தல் சரியாக நடக்காதுன்னு காரணங்கள் சொல்கிறதோ, இது தமிழ்நாட்டு அரசியல்லையோ இந்திய அரசியல்லையோ முதல் முறை கிடையாது. இதுக்கு முந்தைய திமுக இருக்கும்போது அதிமுக போட்டி போடாமல் இருந்து இடைத்தேர்தலில், அதிமுக இருக்கிற போது திமுக போட்டி போடாமல் இருந்து இடைத்தேர்தலில், அப்போ இடைத்தேர்தலில் போட்டி போடாமல் இருக்கிற போதெல்லாம் தேர்தல் முறையாக நடக்காதுன்னு சொல்கிறது வாடிக்கையான வழக்கமான குற்றச்சாட்டு தான். இது எல்லா காலங்களையும் மாற்றி மாற்றி சொல்லப்படுறது. அதே மாதிரி அதிமுக போட்டியிட வரும்போது அவங்களும் இதை சொல்லிட்டு விலகிருக்காங்க. அவ்வளோதான். இதில் ஒன்றும் புதுமையோ அது புதுசோ முதல் தடவையாக தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயமோ கிடையாது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பலமுறை நடந்திருக்கு. 1977 இருக்கேன். கட்சி பொறுத்த வரைக்கும் ஓட்டு சதவீதம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அங்கங்கே நின்ன ஆட்களில் பொறுத்து அங்கங்கே கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கு. சில பேர் இப்போ அதிமுகலேருந்து விலகி போன சில பேர் தனித்தனியாக நின்றுருக்காங்க சில இடங்களில். உதாரணமாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ராமநாதத்தில் இருந்தார். ஏறக்குறைய ஒரு இண்டிபெண்டன்ஸ் சிம்பிளில் தான் நின்னார். பிஜேபி கூட்டணியில் நின்னார். ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அது என்ன பிஜேபி ஓட்டா? தினகரன் வந்து தேனியில் நின்னார். அவர் ஒரு 2-3 ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாங்கியிருக்காரு. ஏய் சண்முகம் வேலூரில் நின்னார். அவர் 3 ஒரு கணிசமாக வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து பிஜேபி எங்கே ஓட்டுன்னு பெருமை சேர்த்துக்கிட்டான்னு செய்ய முடியும் அவங்க கணக்கில். ஸோ அது மாதிரி சில இடங்களில் போனதை விட சில ஓட்டுகள் கூட வந்து பிஎம்கே அலையன்ஸ் வேறு இருந்தது. ஸோ அதனால் இப்போ மிஸ்ஸஸ் அன்புமணி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவான ஓட்டில் தான் தோற்றுருக்காங்க, கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது என்ன பிஜேபியால் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அதனால் இந்த வாக்குகள் பூரா ஒரு சதவீதம் கூடியிருக்கலாம், இல்லைங்களா, 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். பட் அதனால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ரொம்ப வளர்ந்துட்டோம், நல்லா அடுத்த இடம் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், இதெல்லாம் சும்மா சொல்லிகிட்டே இருக்கலாம். கனவு யார் வேணாலும் காணலாமே, அது என்னது.